அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கான சயின்ஸில் ரொம்ப முக்கியமான பயாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா குரோமோசோம் அப்படிங்கிறது இது எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மரபியலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி டிஎன்ஏ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ டிஎன்ஏவோட அமைப்பு பற்றி பார்த்துருப்போம், அதோட ஸ்ட்ரக்சர் அது எல்லாமே போன வீடியோவாக வந்திருக்கும். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குரோமோசோமோட வகைகள், ஓகேங்களா. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குரோமோசோம், ஓகேங்களா. அது ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், டீலோசென்ட்ரிக், அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரோசென்ட்ரிக் அப்படின்னு ஒரு 4 கேட்டகரி இருக்கும். அதுலேருந்து கொஸ்டின்ஸ் ஏரியா அதிகமாக கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமிட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ மனிதனோட கேமிட் செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மாகவும், பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஓவம்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஓவரிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஓவம் ஆகட்டும், ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே கேமிட் செல்ஸ், அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா இனசெல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை எது டிட்டர்மைன் பண்ணுது, அதாவது குரோமோசோமில் பார்த்தீங்கன்னா ஆட்டோசோம்கள்னா என்ன, அல்லோசோம்கள்னா என்ன அப்படிங்கிற இதை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க, டிஎன்ஏவை பற்றி பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. டிஎன்ஏவோட லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா குரோமோசோம், ஸோ டிஎன்ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோன் தொகுதிகளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்ஏன்னு இருக்கும். நம்ம பார்த்தது இதை தான் நம்ம பார்த்துருப்போம், டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ டிஎன்ஏலேருந்து வெளியே வந்து இந்த குரோமோசோம், ஓகேங்களா, ஒரு செல்லுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 23 பேர், ஓகேங்களா, 23 ஜோடி குரோமோசோம் இருக்கும். அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அல்லோசோம்னா என்ன, ஆட்டோசோம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரொம்ப முக்கியமானது இடியோகிராம்னா என்னன்னு பார்ப்போம், கேரியோ டைப்னா என்னன்னு பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா XY குரோமோசோம்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ போயிடும். குரோமோசோமோட அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்த வீடியோவில் குரோமோசோமோட அமைப்பு பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பணிகளின் அடிப்படையில், ஓகேங்களா. ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸை பொறுத்து எப்படி நம்ம குரோமோசோமை கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூகேரியாட்டிக் செல்ஸ், மனிதன் செல் ஆகட்டும் இல்லை வந்து அதாவது பார்த்தீங்கன்னா தாவர செல் ஆகட்டும், இது எல்லாமே யூகேரியாட்டிக் செல்ஸ் கீழே தான் வரும். ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்குமே செல் உயிரியல் படிச்சிருந்தோம்னா தெரியும். இந்த யூகேரியாட்டிக் செல்ஸில் குரோமோசோம்கள், ஆட்டோசோம்கள், அல்லோசோம்கள். ஆட்டோசோம்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உடல் குரோமோசோம்னு சொல்லுவாங்க. ஆட்டோசோம்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் குரோமோசோம்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன சொல்லுவாங்க, பாடி குரோமோசோம்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பாடி குரோமோசோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே நம்ம என்ன சொல்லுவாங்க, அல்லோசோம்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் குரோமோசோம்னு சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷில் சொல்லணும்னா செக்ஸ் குரோமோசோம்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இந்த அல்லோசோம்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்லோசோம்கள் எத்தனை கேட்டகரி, எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்கும். ஒரு பேர் மீன்ஸ் ஒரு ஜோடி இருக்கும். அது ஒரு ஜோடியை நம்ம எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா XX அப்படின்னு அவங்களா பேர் வச்சுக்கிறாங்க. XX குரோமோசோமா இருந்தால் அந்த ஜெண்டர், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபீமேலாக இருக்கும். இது ரொம்ப பேசிக்கானது, இருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா அந்த அல்லோசோம்களோட பேரு XY இருந்ததுன்னா அவங்க பிறக்க போகிற குழந்தை மேல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு ஆண் குழந்தையா இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப பேசிக்கான விஷயமே கூட. அதே மாதிரி ஆட்டோசோம்கள் அப்படிங்கிறது பாடி சோம்னு சொல்லுவாங்க, பாடி குரோமோசோம்னு சொல்லுவாங்க. இந்த பாடி குரோமோசோம் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் ரெண்டு பேர்த்துக்குமே சம எண்ணிக்கையில் ஈக்குவலாக இருக்கும், சம எண்ணிக்கையில் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ பேசிக்காக இந்த வீடியோவில் இதுதான் இருக்கும். இன்னும் டீட்டெயிலாக நம்ம ஃபுல்லாக பார்ப்போம், கிளியரா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களை ஆட்டோசோம்கள் என்று அழைக்கப்படுகின்றோம், ஓகேங்களா. ஸோ பாடி இப்போ பார்த்தீங்கன்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கை, கால், தலை அதெல்லாமே சேமாக தான் இருக்கும். ஆணா பெண்ணா அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறது இந்த அல்லோசோம்கள் தான். தமிழில் பால்ஸ் குரோமோசோம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் செக்ஸ் குரோமோசோம்னு சொல்லுவாங்க. அது எத்தனை இருக்கும், ஒரு ஜோடி இருக்கும். 23வது ஜோடி குரோமோசோமாக இருக்கும். ரொம்ப முக்கியமானது. முதல்ல 1லேருந்து 22 ஜோடி குரோமோசோம் வரைக்கும் ஆட்டோசோம்களாக தான் இருக்கும். கடைசியாக இருக்கிற அந்த அல்லோசோம் ஒரு பேராக இருக்கும். அது மட்டும் ரொம்ப முக்கியமானது. உடல் குரோமோசோம்கள் ஆண் மற்றும் பெண் உயிரிகள் சம எண்ணிக்கையில் உள்ள குரோமோசோம்கள் உடல் குரோமோசோம்னு சொல்கிறாங்க. எத்தனை இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22 ஜோடி குரோமோசோம் இருக்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 22 ஜோடி அப்படிங்கும்போது 44 குரோமோசோம் இருக்கும், கிளியரா. அப்போ ஒரு ஜோடி குரோமோசோம் மட்டும் உங்களுக்கு ரெண்டு குரோமோசோம் மட்டும் உங்களுக்கு பால் செக்ஸ் குரோமோசோமா இருக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனிதனோட செல்ல 23 ஜோடி குரோமோசோம், 46
குரோமோசோமாக இருக்கும். ஜோடிங்கிறது வேற, எண்ணிக்கை அப்படிங்கிறது. இன்கேஸ் கொஸ்டினில் கேட்குறது எப்படி கேட்கலாம்னா, மனிதனோட உடலில் எத்தனை குரோமோசோமோட எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா 46. எத்தனை ஜோடின்னு கேட்டிங்கன்னா 23. எத்தனை ஆட்டோசோம்கள் அப்படின்னு கேட்டால் 44. எத்தனை ஜோடி ஆட்டோசோம்னு கேட்டால் 22 ஜோடி குரோமோசோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பார்த்துக்கோ, இதுதான் நான் சொல்ல வந்தது. கிளியரா? ஸோ ஒரு உயிரியின் பாலினத்தை ஜெண்டரை டிட்டர்மைன் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லோசோம்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது அல்லோசோம்கள். அல்லோசோம்கள்னு சொல்லுவாங்க, அல்லது பால் குரோமோசோம்னு சொல்லுவாங்க, அல்லது ஹெட்டிரோசோம்கள் என்றும் சொல்லுவார்கள். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ்லையுமே இதே வேர்ட் தான். ஓகேங்களா? பால் குரோமோசோம் பதில் செக்ஸ் குரோமோசோம்னு இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளியரா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் குரோமோசோம், நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த செக்ஸ் குரோமோசோமில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். என்னென்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ஒய்னு 2 இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் குரோமோசோம்கள் மற்றும் ஒய் குரோமோசோம்கள் என 2 வகையான பால் குரோமோசோம்கள் இருக்குது. நான் முன்னாடி சொன்னது தான், புத்தகத்தில் இருக்கிறது தான் நானும் சொல்கிறேன், நீங்களுமே பார்த்துக்கோங்க. அப்போது மனித இனத்தில் ஆண்கள் ஒரு எக்ஸ் குரோமோசோமையும் ஒரு ஒய் குரோமோசோமையும் பெற்றிருப்பாங்க. இப்போ நான் ஆண் அப்படின்னா என்னோட செக்ஸ் குரோமோசோமில் எக்ஸ் ஒய்னு 2 இருக்கும். இதுவே ஒரு பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட செக்ஸ் குரோமோசோமில் XX மட்டும்தான் இருக்கும். XXன்னு 2 மட்டும்தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? ஒய் குரோமோசோமை பெற்றிருக்கும். அதுவே பெண்கள் 2 எக்ஸ் குரோமோசோமை பெற்றிருப்பார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பேசிக்காக உங்களுக்கு இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளியரா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேரியோ டைப்னா என்ன? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது குரோமோசோம் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப பொறுமையாக தான் நான் சொல்கிறேன், ஏன்னா எல்லாருக்கும் ஈவன் பிகினராக இருந்தாலும் புரியணும் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன். சயின்ஸ் எப்போதுமே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் அதில் கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். கூற்று காரணமில் கொஷின் கேட்குறாங்க, இல்லை 4-5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கொஷின் கேட்குறாங்கன்னா அப்போ நீங்கள் கான்செப்ட் வைஸ் கிளியராக இருந்தால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ நான் ஏன் சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ. வெறுமனே நம்ம MCQ மட்டும் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்துட்டு 1 லைனில் கொஸ்டின் இருந்தால் நான் ஆன்சர் பண்ணிட்டு போவேன்னா அது முறையான படிப்பு இல்லைன்னு நான் எப்போதுமே அதை சொல்லிட்டு இருப்பேன். கிளியரா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போது கேரியோ டைப்னா என்ன? இப்போ குரோமோசோம்னா என்னன்னு பார்த்துருக்கோம். குரோமோசோமில் பணிகள் அடிப்படையில் என்னென்ன கேட்டகரி இருக்குது, XYனா என்ன, XX என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இந்த கேரியோ டைப்னா என்ன? இந்த குரோமோசோமை ஒவ்வொரு உயிரியோட குரோமோசோம் இருக்குன்னா 23 ஜோடி குரோமோசோம். அந்த 23 ஜோடி குரோமோசோமையுமே அப்படியே வரிசையாக அழகாக வந்து அடுக்கி வச்சு இந்தந்த டைப் கிளாசிஃபிகேஷனுக்காக ஒரு படம் மாதிரி, ஒரு மேப் மாதிரி கொண்டு வரதா இந்த கேரியோ டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 23 ஜோடி குரோமோசோம்கள் மனிதனோட செல் இருக்குது. இதில் 22 ஜோடி குரோமோசோம்கள் ஆட்டோசோம்கள், உடல் குரோமோசோம்கள், மற்றும் 23வது குரோமோசோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்லோசோம்கள் அல்லது பால் குரோமோசோம்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் அவங்க ஃபுல்லாக இந்த மாதிரி தான். இதுதான் கேரியோ டைப். ஓகேங்களா? ஸோ 1 2 3 ஜோடியாக இருக்குது பார்த்தீங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு 22 வரைக்கும் எல்லாமே ஆட்டோசோம்கள். இங்கே கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா? இது மட்டும்தான் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒன்று இதாக இருக்கணும், XXஆ இருந்துச்சுன்னா ஃபீமேல், XYஆ இருந்துச்சுன்னா மேல். ஒன்று இது இருக்கும், இல்லைன்னா இது இருக்கும். இதை தான் என்ன சொல்கிறாங்க, செக்ஸ் குரோமோசோமுக்கு. ரெண்டுமே இங்கே இருக்காது, ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஒருத்தனோட செல்லில் குரோமோசோமோட கேரியோ டைப் எடுத்து பார்த்தீங்கன்னா XXஆ இருந்துச்சுன்னா அவங்க பெண், XYஆ இருந்துச்சுன்னா ஆண். இப்போ எனக்கு எடுத்து பார்க்கும்போது இங்கே XX இருக்காது, XY மட்டும்தான் இருக்கும். கிளியரா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிளியரா? ஸோ பார்த்துக்கோ. பொதுவாக பால் இனப்பெருக்க செய்யும் உயிரினங்களில் உடல் செல்களோட குரோமோசோம் எப்போதுமே இருமைய நிலையாக இருக்கும், 2N தான் இருக்கும் அப்படிங்கிற. சார் இந்த 2N என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோடியாக பேராக தான் உங்களுக்கு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, பாடி குரோமோசோம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது பாடி குரோமோசோம் உடல் செல்களான குரோமோசோம்கள், உடல் செல்களின் குரோமோசோம்கள் ஜோடிகளாக இடம் பெற்றுள்ளன. இந்த நிலையை தான் அவங்க இருமைய நிலை அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பொன்னன் அப்படிங்கிறவன், அவனோட செக்ஸ் குரோமோசோம் XYன்னு இருக்குதுன்னா என்னோட மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா XYன்னு இருக்காங்க, அவங்களுக்கு XX இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்று நான் X'ை தான் வெளியிடுவேன், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா Y'ை தான் நான் வெளியிடுவேன். ஆனால் என்னோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அவங்க வந்து X'ை தான் வெளியிடுவாங்க. அவங்க கிட்ட இருந்து X தான் இருக்கு, அவங்களால X தான் விட முடியும். அப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதாகட்டும் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, செக்ஸ் குரோமோசோம்னு சொல்லுவாங்க. ரொம்ப கிளியராக நான் பொறுமையாகவே சொல்கிறேன், கான்செப்ட் கிளியராக புரியணுங்கிறதுக்காக நான் ரொம்ப பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன்.
அப்போ என்கிட்ட இருந்து எக்ஸ் வந்துச்சுன்னா என்னோட ஒய்ஃப் கிட்ட இருந்து எக்ஸ் வரும். அப்போ எக்ஸ் வந்துச்சுன்னா ஃபீமேல். அதுவே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்து ஒய் வந்ததுன்னா, என்னோட ஸ்பெர்ம்ல இருந்து ஒய் வந்ததுன்னா இங்கே வந்து எக்ஸ் தான் வரும். அப்போ எக்ஸும் ஒய்யும் சேர்ந்துச்சுன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா மேல். கிளியரா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா உடல் செல்கள் ஜோடியாக இருமைய நிலையில தான் இருக்கும். ஆனால் இன செல்களின் ஒரு குரோமோசோம் தொகுப்பு மட்டும் இடம்பெற்றிருக்கும். அப்போ இன செல்கள் மட்டும் ஒற்றை மைய செல்களாக இருக்கும். உடல் செல்கள் இருமைய நிலையா இருக்கும். அது 2n இருக்கும், இங்கே n இருக்கும். அந்த n அப்படிங்கிறது தான் ஒன்று எக்ஸா இருக்கும், இல்லைன்னா ஒய்யா இருக்கும். ஆனால் ஃபீமேல் இருந்து எப்போதுமே எக்ஸ் தான் வரும். ஏன்னா அவங்ககிட்ட 2 எக்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிளியராக நான் சொல்லிட்டேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஏன்னா எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிறது. கிளியரா? ஸோ ஒரு மையம்னா என்ன, இரு மைய நிலைனா என்ன அப்படிங்கிறது. பாடியாக இருந்தால் இரு மைய நிலை. கேமிட் செல்ஸ், அதாவது செல் குரோமோசோம், அதாவது பார்த்தீங்கன்னா இன செல்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மையம், ஒன்று எக்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஒய் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு உயிரினத்தின் செல் உட்கருவில் உள்ள குரோமோசோம்கள் எண்ணிக்கை, அளவு மற்றும் வடிவம், அதை தான் அவங்க கேரியோ டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வரைபட விளக்கம் வந்து இடியோகிராம்னு சொல்கிறாங்க. கொஷின் கேட்கலாம், விச் ஆஃப் த ஃபாலோயிங், பின்வருவனவற்றுள் இடியோகிராம் பற்றிய விளக்கம் எதனை பற்றிய விளக்கம்? ஜீன்களை பற்றிய விளக்கம் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா செல்களை பற்றிய விளக்கம். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா குரோமோசோம்களை பற்றின விளக்கம். அப்போ ஆப்ஷன் சி குரோமோசோம்களின் வடிவம், எண்ணிக்கை, அளவு, அதை வந்து டீட்டெயிலாக வரைபட விளக்கமாக கொடுக்குறதா இடியோகிராம் அப்படின்னு கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்களே கொஷின் ரைஸ் பண்ணி பார்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கிளியரா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ பால் நிர்ணயம் எப்படி வந்து அவங்க வந்து ஆணா பெண்ணான்னு டிட்டர்மைன் பண்ணுறது கம்ப்ளீட்லி ஒரு ஆணுக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பெண்ணால் அது பிறக்க போகிற குழந்தை ஆணா பெண்ணான்னு அவங்களால முடிவு பண்ணவே முடியாது. ஆணால் மட்டும்தான் முடியும். ஏன்னா ஆணுக்கிட்ட தான் XYங்கிற குரோமோசோம் இருக்குது. பெண்ணுக்கிட்ட எப்போதுமே XX அப்படிங்கிற குரோமோசோம் தான் இருக்கும். அவங்கனால ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு மைய நிலையில் எக்ஸ் மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்து, அவங்களோட ஓவம்லேருந்து வருமே தவிர ஒய்ங்கிறது வராது. ஆனால் ஆணோட ஸ்பெர்ம்லேருந்து எக்ஸ் வரலாம் அல்லது ஒய் வரலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பாலின குரோமோசோம்களால் நிர்ணயிக்கப்படுகின்றது. கிளியரா? ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் மதர் ஃபீமேல் 44 + XX, இங்கே 44 + XY, இது மேல் ஃபாதர். அவங்கன்றது எக்ஸும் வரலாம், ஒய்யும் வரலாம். ஒய் வந்ததுன்னா மேல், எக்ஸ் வந்ததுன்னா ஃபீமேல். இந்த வரைபடம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளியரா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மனிதனின் பாலின நிர்ணயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி, ஓகேங்களா, ஒரு ஜோடிங்கிற 23வது ஜோடி குரோமோசோம் தான் பால் குரோமோசோம். நான் முன்னாடி சொன்னதை தான் இப்போயுமே சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, நான் திருப்பி பெண் கேமிட்கள் அல்லது அண்ட செல்கள் ஒரே மாதிரியான குரோமோசோம்கள் அமைப்பை 22 + X பெற்றுள்ளன. ஆகவே மனித இனத்தில் பெண் உயிரிகள் ஹோமோகேமிட்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஹோமோகேமிட், ஹோமோனா என்னன்னா சேம், ரெண்டுமே சேம், XX அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஹேபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோகேமிட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆண்களை என்ன சொல்லுவாங்க, பெண்களை என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமே கூட. கிளியரா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அண்டம் எக்ஸுங்கிற குரோமோசோமை தான் இருக்கும். ஓகேங்களா? விந்தணுவோடு இணைந்து XX உயிரி, அதாவது பெண்ணை உருவாக்கும். அதுவே அண்டம் பார்த்தீங்கன்னா எக்ஸ், ஒய் குரோமோசோமான கொண்ட விந்தணுவோடு இணைந்தால் XY உயிரி, அதாவது ஆணை உருவாக்குகிறது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. குழந்தையின் பாலினத்தை நிர்ணயிப்பதில் தாய்க்கு எவ்வித பங்கும் கிடையாது. இதை தெளிவாக எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கிளியரா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியரா? ஸோ குரோமோசோம்னா என்ன, அதாவது குரோமோசோமோட வகைகள் அது நம்ம பார்த்துருப்போம். அதில் கேமிட் செல்ஸ்னால் என்னன்னு பார்த்துருப்போம், பாலின செல்கள் பற்றி பார்த்துருப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அல்லோசென்ட்ரிக்னா என்ன, ஆட்டோசென்ட்ரிக்னா என்ன, ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா அல்லோசோம்கள்னா என்ன, ஆட்டோசோம்கள்னா என்ன, எத்தனை ஜோடி இருக்கும், மொத்தமாக எத்தனை ஜோடி இருக்கும், அதோட பணிகள் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ரொம்ப கிளியராக ரொம்ப பொறுமையாகவே தான் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 21வது குரோமோசோமில் ஏற்படுற சடுதி மாற்றம், மியூட்டேஷன் சொல்லுவாங்கள்ல, சடுதி மாற்றத்தால் ஏற்படுற டிசீஸ்
அதை வந்து எப்படிலாம் இருக்கும், கதிரருவால் ரத்த சோகை, அந்த மாதிரி இருக்கிற நோய்கள் எல்லாம் சேர்ந்து இந்த குரோமோசோமால் ஏற்படுறது, ஜீனால் ஏற்படுறது, இந்த மாதிரியான நோய்களை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புரிஞ்சிருந்துன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக பார்த்திங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ்க்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.